ஒரு கணவர் எப்படி இருக்கக்கூடாதுன்றத தான் நான் சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிலாம் சண்டை வரதான் செய்யும். வராமல் எங்கேயுமே இருக்காது. எந்த குடும்பமே இருக்காது. சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு சண்டை வரும்போது, அத போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் இந்த மாரி திட்டிட்டேன், இந்த மாரி பேசிட்டேன், இந்த மாரி ஆயிடுச்சுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, அத வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கணும். மனைவிக்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா, நீங்க சாயந்தரம் வந்து உங்க மனைவிகிட்டயே பேசி சமாதானமா ஆயிடுங்க. அத கொண்டுட்டு போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொன்னீங்கன்னா, அது வந்து உங்கள மதிக்க மாட்டாங்க. அது வந்து உங்க மனைவிக்கும் மரியாதையா இருக்காது. நாளைக்கு உங்களுக்குமே அது மரியாதையா இருக்காது. நம்ம குடும்ப பிரச்சனைய நம்மளோட தான் வச்சுக்கணுமே தவிர, நீங்க கொண்டு போய் உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல கணவரே இல்லன்னு தான் அர்த்தம். ஏன்னா, நாள பின்ன உங்க மனைவிய பார்க்கும்போது அவங்க வந்து மரியாதையா பார்க்க மாட்டாங்க. நடத்த மாட்டாங்க. உங்க மனைவிக்கு அது மரியாதை கிடையாது. அத வந்து நீங்க போய் வெளியில போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டயும் சொல்லாதீங்க. வீட்ல சண்டைன்னா, அத மனசுல வச்சுக்கிட்டு மனைவிகிட்டயே வந்து நீங்க பேசுங்க. பிரச்சனைய பத்தி பேசி சமாதானப்படுத்திக்கங்க. சமாதானம் ஆயிடுங்க நீங்க 2 பேருக்குள்ள. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ மறுபடியும் பார்க்கலாம்.